தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் ஒரு அமர்வில் நாம் பல செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள முடியாது என்றாலும் முழுமையாக தமிழ் தேசியம் என்பதை ஒரே அமர்வில் நாம் புரிந்து கொள்ள முடியாது என்றாலும் கூட சில செய்திகளை தமிழ் தேசியம் என்றால் என்ன, தமிழ் தேசியத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அல்லது மக்களுக்கு நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது என்ன என்கின்ற சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். முதலில் தமிழ் தேசியம் என்கின்ற ஒன்றை நாம் அறிமுகப்படுத்துவதற்கு கடலாவது என்ன என்று கேட்கிறவர்களுக்கு ஒரு கடல் இடத்தில் அழைத்து கொண்டு சென்று, கடல் என்பது இத்துணை பரந்தப்பட்ட அளவுக்கு நீளமாக இருக்கும், இந்த வண்ணத்தில் இருக்கும், அது இந்த சுவையோடு இருக்கும் என்று அதன் இடத்தில் அழைத்து சென்று அதை அறிமுகப்படுத்துவது என்பது சரியான முறையானது. ஆனால் கடல் என்றால் எந்த ஒன்றும் பரந்துபட்டதாக இருக்கிற பொழுது, அது பரந்துபடுகிற பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் சுமந்து கொண்டிருக்கும் என்பது ஒரு எளிய உண்மை. கடல் பரந்துபட்டதாக இருக்கிற பொழுது கூவமும் அதனோடு கலந்துவிடும். கூவமும் சேர்ந்துதான் கடல் என்றாலும் கூவமே கடல் ஆகாது. அடுத்த தலைமுறைக்கு கடல் என்பது என்ன என்று நாம் அறிமுகப்படுத்துகிற பொழுது கூவத்தின் அருகில் அவர்களை நிற்க வைத்து இதுதான் கடல் என்று சொன்னால் எப்படி ஒரு வரலாற்று பிழையானதோ அதுபோல தமிழ் தேசியமாவது என்ன என்று இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு தவறாகவே கடலை காண்பிப்பது போல கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கூவத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். கூவமும் கடல் சேர்ந்ததுதான் கடல், ஆனால் கூவம் கடல் ஆகும். ஆக தமிழ் தேசியத்தை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு 10 அல்லது 15 மணித்துளிகளுக்குள்ளாக சுருக்கமாக சில செய்திகளை நாம் உருவாக்கிக் கொள்கிற பொழுது அது நமக்குள்ளான ஒரு சிறந்த உரையாடலாக இருக்கும் என்று கருதுகிறேன். முதலில் நாம் தமிழக வரலாற்றை ஓரளவுக்காக அது தொட்டு காட்டி வருகிற பொழுதுதான் அந்த பிணைப்பு முறை என்பது சரியாக இருக்கும் என்பதனால் சில தமிழக வரலாற்று செய்திகளையும் நான் ஆங்காங்கே தொட்டு காட்ட விரும்புகிறேன். புரட்சியாளர், மிகப்பெரிய போராளி, சிந்தனையாளர் ஸ்டாலினுடைய வார்த்தைகளில் தேசியம் என்பது என்ன என்று நாம் வரையறுக்க வேண்டும் என்றால் ஒரு மக்கள் கூட்டம் பேசுகிற மொழி, அந்த மக்கள் கூட்டம் வாழ்கிற பரப்பு, அந்த மக்கள் கூட்டம் அந்த மொழிக்கு இடையில் வைத்திருக்கக்கூடிய பண்பாட்டு உளவியலுக்கான அந்த பிணைப்பு முறை, அந்த மக்கள் கூட்டத்தினுடைய அந்த வரலாறு, அந்த மொழி பேசக்கூடிய அந்த வரலாறு, இந்த 4ம் கட்டமைக்கப்பட்ட காரணிகளால் அமைந்தது ஒரு தேசியம் என்கிறார். மக்களுடைய மொழி, அந்த மக்கள் பேசக்கூடிய பரப்பு, அந்த மொழி வந்திருக்கக்கூடிய வரலாறு, அந்த மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பண்பாடு மற்றும் உலகில் சார்ந்த சிந்தனைகளை பெற்றிருப்பதுதான் ஒரு தேசிய இனம் அல்லது தேசியம் என்பதாக புரட்சியாளர் ஸ்டாலின் அவர்கள் வரையறுக்கிறார். அப்படி என்றால் தமிழ் தேசியம் என்று நாம் பார்க்கிற பொழுது தமிழுக்கு இந்த தேசியம் அதற்கான தகுதிப்பாடுகள் இருக்கிறதா என்ற கேள்வியை வைக்கிற பொழுது தமிழுக்கு தான் முதலில் சால பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை, நம்முடைய பார்வையும் அதுவாகத்தான் இருக்கக்கூடும். காரணம், தமிழுக்கு நம் மக்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி அடங்கிவிட்டது. தமிழுக்கான மொழிக்கான வரலாறு என்பது மிக நீண்ட ஒரு மிகப்பெரியதான நெடும் தொலைவை கொண்டது என்பதை நாம் அறிவோம். தமிழர்கள் வாழக்கூடிய பரப்பு என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது என்றாலும் கூட தமிழர்களுக்கான தனிப்படுத்தப்பட்ட பரப்பு என்பது ஒரு இருக்கிறது. அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பண்பாட்டு உளவியல் சார்ந்த செய்திகள், அதாவது விழாக்கள் என்றால் பொங்கலோ அல்லது அவர்களுடைய உணவு சார்ந்தோ உடை சார்ந்து பண்பாடு சார்ந்த அனைத்தும் உளவியலாக ஒன்றாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆக தமிழுக்கு தேசியம் என்பதாக வரையறுக்கக்கூடிய இந்த காரணிகள் பொருத்தமான ஒரு வகைப்பாடாக இருப்பதை நாம் ஸ்டாலினுடைய வரையறைகளிலிருந்து பார்க்கிற போது பொருத்தமாக இருக்கிறது. சரி, தமிழுக்கு இந்த வரையறைகள் பொருத்தமாக இருக்கிறது என்றாலும் தமிழ் தேசியம் என்ற ஒன்று இதற்கு முன்னால் இருந்திருக்கிறதா என்று கேட்கிற பொழுது இருந்திருக்கிறது. எப்பொழுது? புலவர் குழந்தை ராவண காவியத்தை எழுதிய புலவர் குழந்தை அவர்கள் தமிழக வரலாறு என்கின்ற ஒரு சிறிய நூலை ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த நூலில் ஒரு செய்தியை புலவர் குழந்தை அவர்கள் தொட்டுக்காட்டி செல்கிறார். கைப்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட இல்லை, தொட வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட வராதபடிக்கு உலகத்தில் வல்லாண்மையை கொண்ட ஒரு தமிழ் அரசு ஒன்று இருந்திருக்கிறது. தமிழகத்தை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கூட வேறு அரசுகளுக்கு அப்பொழுதுக்கெல்லாம் சிற்றரசுகள் தான், பேரரசுகள் என்ற உலகத்தில் எங்குமே தோன்றாத நாடு. அலெக்சாண்டர் வந்ததுக்கு பிறகுதான் பேரரசு என்கின்ற கனவு வந்ததை நாம் வரலாற்றில் அறிவோம். சிற்றரசுகளாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பேரரசுகள் வந்ததற்கு பிறகு கூட தமிழ்நாட்டை அல்லது தமிழகத்தை நாம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட உதிக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லாண்மையை கட்டி அமைத்து அரசாட்சியை நடத்தி கொண்டிருந்தவர்கள் தமிழர். யார் எப்பொழுது என்கின்ற பொழுது முதலில் ஒருவருக்கு தமிழகத்தை நாம் அடைய வேண்டும், தமிழ்நாட்டை, அதாவது முடிவுரை மூவேந்தர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம், சேர சோழ பாண்டியர்கள் என்று தமிழகத்தை நாம் அடைய வேண்டும் என்று முதலில் ஒருவருக்கு தோன்றியது அது மௌரிய பேரரசினுடைய அரசன் பிந்துசாரன். ஆனால் அவனுக்கு முதலில் தோன்றி தமிழகத்தை அடைவதற்கு போரெடுத்த
மேம்படுத்தி மானுடத்தை வளர்ப்பதற்காக கட்டப்பட்ட 2000 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கிற அந்த கல்லணையை கட்டி தந்தானே மாவீரன் கரிகால சோழன். அந்த வீரனுக்கும் தந்தையான மாவீரன் உருவப்பரிய இளம்சேர் செல்வியுடைய காலத்தில் பிந்துசார் அவர்கள் படையெடுத்து தமிழகத்தின் மீது போர் தொடுக்க வருகிறார். அவரை முறியடித்து தடுத்து இந்த மண்ணின் மீது படையெடுப்பை மேற்கொள்ளப்படாதபடிக்கு அவரை புறம் கொடுத்து ஓட வைத்தவர் உருவப்பரிய இளம்சேர் சென்னி, கரிகால சோழனுடைய தந்தை. அவர்தான் ஒரு கூட்டணியை நிறுவுகிறார். இனியும் இதுவரையும் தமிழகத்தின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. இப்பொழுது ஏதோ வந்திருக்கிறது. ஆகவே இனி இப்படி ஒன்று நடந்துவிடாதபடிக்கு நாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மூவேந்தர் கூட்டணி ஒன்றை உருவப்பரிய இளம்சேர் சென்னி அவர்கள் அமைக்கிறார். சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரையும் அமைத்து மூவர் கூட்டணி. புலவர் குடந்தை தன்னுடைய நூலிலே எழுதுவார், அதற்கு பிறகு மூவர் கூட்டணி என்று ஒன்று அமையவே இல்லை. இது அல்ல செய்தி. அடுத்தது சொல்வார், ஒருவேளை அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்திருக்குமானால் இன்று வரையில் தமிழகத்தின் மீது கை வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், துணிச்சல் ஒரே ஒரு அரசுக்கும் வந்திருக்காது என்கின்ற அவருடைய ஆரம்பத்தை அந்த நூலிலே அவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஆக நமக்கென்று ஒரு தேசம் இருந்திருக்கிறது. வேறு யாரும் நம்மை அண்டாதபடிக்கான வல்லமையோடு பொருந்திய ஒரு தேசம் இருந்திருக்கிறது. அது கிமு 2ஆம் நூற்றாண்டு வாக்கில். அதற்கு பிறகும் கூட நாம் அறிவோம், கண்ணதாசனுடைய பாடல்களை எல்லாம் நாம் கேட்டிருப்போம். கனக விசையரின் முடித்தலை நினைத்து கல்லினை வைத்தான் சேரவரன், இமய வரம்பில் மீன் கொடி ஏற்றி இசைவள வாழ்ந்தான் பாண்டியனை என்று அந்த கண்ணதாசனுடைய வரிகளை இன்றைக்கும் தெருவெங்கும் பாடக்கூடிய அந்த பாடல்களில் நாம் கேட்டிருப்போம். வடநாட்டிலிருந்து தென்னாட்டின் மீது உங்களுக்கு ஆண்மை இருக்கிறதா, வீரம் இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது, தமிழகத்தை எள்ளி நகையாடுகிற பொழுது, கனக விசையனுடைய தலையில் கல் சுமந்து கண்ணகிக்கு கோயில் எடுத்தான் நம்முடைய சேரன் செங்குட்டுவன் என்று கிபி 2ஆம் நூற்றாண்டு வரையிலுமான அந்த வீரம் நம்ம இருந்திருக்கிறது. போர் தொடுத்து வர வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாத காலகட்டத்தில் பண்பாட்டு சிக்கல் சூழல் நடைபெற தொடங்கக்கூடிய காலகட்டம். கிமு 2ஆம் நூற்றாண்டு வரை யாரும் நம்மை தொட்டு பார்க்க நினைத்ததில்லை. அதற்கு பிறகு பண்பாட்டு ரீதியிலான படையெடுப்பு இங்கே கொஞ்சம் மெல்ல மெல்லமாக தொடங்க துவங்கியது. அதுதான் ஆரியர்களுடைய அந்த பண்பாட்டு படையெடுப்பு. நாம் அறிவோம், கிமு 1500க்கு முன்பாக ஆரியம் என்கின்ற ஒரு தத்துவம் இங்கே இல்லை. பிறகுதான் வடநாட்டில் அது மேற்கொள்ள துவங்கியது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சங்கம் அறிய காலம் என்பார்கள். கிமு 3க்கும் கிபி 3க்கும் இடைப்பட்ட காலத்தில் அது விதை போட துவங்கியது. நம்முடைய பாட்டன் தொல்காப்பியரும் வரையறுத்து தந்திருப்பார்கள். வடவேங்கடம் தென்குமரி ஆயனை தமிழ் கூறும் நடுவுலகம் என்று தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய அல்லது சிறப்பு பாயிரம் எழுதிய பணம்பாரர் அவர்கள் தொல்காப்பியம் எங்கு எழுதப்பட்டது, எப்பொழுது எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது என்கிற தகவல்கள் எல்லாம் முன்னுரையாக தருவதற்கு பணம்பாரர் அவர்கள் ஒரு சிறப்பு பாயிரம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த பாயிரத்தில் தமிழ்நாடு எந்த எல்லைக்கு உட்பட்டது என்கின்ற அந்த வரையறையை கொடுத்திருக்கிறார். வடவேங்கடம் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருவேங்கடம், அதாவது திருப்பதி, வடவேங்கடத்திற்கும் தென்குமரி இப்பொழுது இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இல்லை, கடல் கோடு கொண்டுவிட்டது நாம் அறிவோம். கடல் கோடு கொண்ட பகுதி, இந்த பகுதிகளுக்கும் இடைப்பட்ட வடவேங்கடத்திற்கும் தென்குமரிக்கும் இடைப்பட்ட அந்த பகுதிகளில் அந்த நம்முடைய நிலப்பரப்பு இருந்தது. இந்த நிலப்பரப்பை எப்படியாவது நாம் உள்வாங்கி தங்கள் வசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த படையெடுப்புக்காக பண்பாட்டு அந்த கூறு மாற்றத்திற்காக ஒரு உள் நுழைவு ஏற்படக்கூடிய சமயம் என்பது கிபி 2 அல்லது 3 வாக்கில் அது சிறியதாக முளைவிட துவங்குகிறது. வேறுவிட்டது கிமு 2-3க்கு முன்னால் அது முளைவிட துவங்கிய அந்த காலகட்டத்தில். சங்க காலத்திற்கு பிறகு சங்கம் அருவிய காலம். அதற்கு பிறகு சங்கம் அருவிய காலத்திற்கு பிறகு யார் தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள் என்கின்ற அந்த தகவல் இல்லாத அளவுக்கு கலப்புரர்கள் காலம் என்று சொல்லக்கூடிய யாருமே தெரியாத அளவிற்கான வரலாறு மூழ்கடிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பல்லவர்களுடைய காலம். பல்லவர்கள் காலத்தான் சாதியம் என்பது இங்கு சற்று வேரோட குறையோட தொடங்குகிறது. யாருமே தொட முடியாதபடிக்கு இருந்த நிலை என்பது குறைந்து கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட 800 ஆண்டு காலத்திற்குள்ளாக பண்பாட்டு சிக்கலினுடைய அந்த மாற்றத்தின் விளைவாக சாதியம் என்பது இங்கு குறையோடுகிறது. இப்பொழுது நமக்கு வேறொரு கோணத்தில் இருக்கும் இதை பார்க்க வேண்டும். சாதியம் என்பது தொல்காப்பியருக்கு முன்னால் இருந்திருக்கிறதா இல்லையா என்கின்ற அந்த தகவல்களை நாம் உருவாக்கி கொடுக்கிற பொழுதுதான் நமக்கான ஒரு புதிய செய்தியும் கிடைக்கும். தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னால் சாதியம் என்பது இல்லை. திருவள்ளுவர் காலத்தில் அது நுழைவிட துவங்குகிறது. அதற்கு பின்னால் சிலப்பதிகாரம் மணிமேகலை, அதாவது 2ஆம் வாக்கில் அந்த சாதியத்தினுடைய அந்த தாக்கம் என்பது இங்கு வீடு கொண்டு எடுக்கிறது.
தொல்காப்பியருக்கு முன்னால் நாம் தனிப்பட்டவர்கள், அதற்கு பிறகு சாதியம் உள்நுழைகிறது. பல்லவர்கள் காலத்தில் சாதியம் குறையோடி வேரோடுகிறது. அதற்கு பின்னால் சோழர்களுடைய காலத்தில் அது இன்னும் வலுவாக வேரூன்றி கிளைவிட துவங்கிறது. சாதியம் அழிக்க முடியாதபடிக்கான ஒரு இடத்தை சோழர்கள் காலத்தில் பெறுகிறது. பிறகு சோழர்கள் காலத்தை தாண்டி நாயகர் காலத்தில் அது பெரிய ஆலமரமாக 1000 ஆண்டுகள் கடந்த ஆலமரமாக பரிணமிக்கிறது. இது தமிழகத்தினுடைய வரலாறு. இந்த தமிழக வரலாறை நாம் உள்வாங்கிக் கொள்கிற பொழுதுதான் தமிழ் தேசியமாவது என்ன என்பதை நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். தமிழ் ஒரு தேசியம் என்றால் வேறொன்றும் இல்லை. தேசியம் என்றால் தேயம், பரப்பு, நாடு என்று பொருள். தேயம் வேறு பல் மொழிய தேயம் முன்னி என்கிறது அகலாகும். ஒரு காலகட்டத்தில் மொழியை சார்ந்துதான் ஒரு தேயம் தேசம் நாடு என்பது கட்டமைக்கப்பட்டது. பல்மொழிய தேயம், வேறு பல மொழிய தேயம், மொழியை அடிப்படையாக வைத்தால் ஒரு நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் தமிழ்நாடும் மொழியை வைத்துதான் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. காலப்போக்கில் பண்பாட்டு மாறுதல்கள் சிக்கல்களின் காரணமாக சாதி இறுக்கமாக குறையோடி போனதற்கு பிறகு இங்கு பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தன. நாயக்கர்கள் ஆட்சிகளுக்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆட்சி இங்கு வருகிற பொழுதுதான் இங்கு இருக்கக்கூடிய சாதிகளுக்கிடையே முரண் ஏற்பட துவங்கிறது. காரணம், இன்றைக்கும் பெரியாருடைய சீடர்களாகட்டும் அல்லது அம்பேத்கருடைய சீடர்களாகட்டும், அம்பேத்கருடைய அந்த கொள்கைகளை பற்றி நடக்கிறவர்கள் ஆங்கிலேயர்களுடைய அடிவடிகள் என்று நம்ம மீது ஒரு விமர்சனம் இருக்கிறது. காரணம், 1000 அவர் நமக்கான இந்த சுரண்டல்களை செய்திருக்கலாம், கனிவளங்களை கொள்ளையடித்திருக்கலாம் ஆங்கிலேயர்கள் என்றாலும் கூட 1000 நமக்கான தீங்குகளை செய்திருக்கலாம் என்றாலும் நமக்கு கல்வியை தந்தவன் ஆங்கிலேயர் தான். நமக்கு அந்த சமூகத்தில் இருந்த பிற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்து நம்மை லூசு தட்டி மேலே எடுத்தவன் ஆங்கிலேயன் தான். ஆங்கிலேயன் ஒருவேளை இந்த நாட்டுக்கு வராமல் போயிருந்தால் இன்னும் 200-300 ஆண்டுகளுக்கு பிறகு பழைய காலத்திலேயே இந்த இந்தியா என்பது குறையோடி போய் அந்த பழமையிலே தங்கியிருக்கும் என்பதுதான் இன்றைக்கும் திராவிட இயக்கத்தினுடைய அம்பேத்கரிய பார்வையில் இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த கருத்து. ஆகவேதான் இன்றைக்கு வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு நாம் அறிவுரைகள் என்று நம் மீது விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆங்கிலேயருடைய ஆட்சி இந்த மண்ணில் வருகிற பொழுதுதான் சற்றாவது நம்மை படிக்க வைக்க சொன்னார்கள். காரணம், சாதி குறையோடுகிற பொழுது குறிப்பிட்ட சமூகத்தினரை படிக்கக்கூடாது, குறிப்பிட்ட சமூகத்தினரை அவர்கள் வேலைக்கு செல்லக்கூடாது, குறிப்பிட்ட சமூகத்தினர் திருமணத்திற்கு தகுதியற்றவர்கள். நாம் எளிமையாக ஒரு செய்தி சொல்வதோடு இன்றைக்கும் நாம் பூணூல் போடுகிறோம். அனைவரும் அறிந்த செய்தி கொண்டுதான் திருமணத்திற்கு நாம் பூணூல், இப்பொழுது நமக்கு பூணூல் என்பது கிடையாது. ஆனால் திருமணமோ அல்லது நமக்கான சடங்குகள் இறந்த பிறகு காரியம் என்று சொல் வழக்கில் இருக்கும் இல்லையா, இறந்த பிறகு இறுதிச் சடங்குகள் செய்கிற பொழுது நமக்கு பூணூல் அணிவிக்கக்கூடிய ஒரு மரபு இன்றைக்கு நீங்கள் எந்த திருமணத்திற்கோ சடங்குக்கோ சென்றால் பார்க்க முடியும். இதுவரையில் எனக்கு அணிவிக்காத பூணூலை ஏன் இப்பொழுது அணிவிக்கிறீர்கள் என்று நாம் யாரும் கேட்டதில்லை, கேட்கப் போவதில்லை, அல்லது கேட்க வேண்டும் என்று என்னுடைய கேட்கிற பொழுது இன்று வரையில் உனக்கு திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமை உனக்கு மறுக்கப்படுகிறது. பூணூல் அணிந்து கொள்ளாத எந்த ஒருவருக்கும் திருமணம் செய்து கொள்வதற்கு இந்து மதம் அவனுக்கு அந்த உரிமையை வழங்கவில்லை. ஆகவே 1.5 மணி நேரம் நம்மை தற்காலிகமாக பூணூல் போட்டுக்கொள்ளும் ஒரு சாதி பிரிவினராக கற்பனை செய்து கொள்வதற்காக 1.5 மணி நேரம் நல்ல நாளை பார்த்து அவர்களுக்கு அந்த பூணூல் அறிவிக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் திருமணம் செய்து கொள்வது தகுதி பெற்றவர்கள், ஆகவே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நமக்கான அந்த விதிகள் வகுக்கப்படுகிறார்கள். நமக்கு படிப்பது உரிமை இல்லை, திருமணம் செய்து கொள்ள உரிமை இல்லை, பல்வேறு உரிமைகள் நமக்கு மறுக்கப்பட்டது. இந்த உரிமைகள் நாம் மீட்டு தந்தது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியாளர். இப்பொழுது அவர்களுக்கு புதியதான சிக்கல் வந்தெடுக்கிறது. இப்பொழுது இன்னும் இதை வேகமாக ஆங்கிலேயரிடத்தில் முறையிடுகிற பொழுதுதான் ஆங்கிலேயர் ஏனென்றால் அவனுக்கு அந்த வகுப்பு முறையை பார்த்து அழிக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வை நீக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு எண்ணம் இருக்கும். காரணம், அவன் சாதியம் என்கின்ற அந்த இதனுடைய ஊராதவன். ஆகவே அவனிடத்தில் சில செய்திகளை முறையிடுகிற பொழுது நமக்கான அந்த உரிமைகள் தர முடியும் என்று கருதினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும். புரட்சியாளராக தான் சைமன் குழுவை இந்தியா முழுவதும் காங்கிரஸ் அனைத்தும் புறக்கணிக்கிறது. ஆனால் புரட்சியாளர் அவர்கள் சைமன் குழுவை சென்று வாதிக்கிறார், எங்களுக்கு இந்த உரிமைகள் எல்லாம் வேண்டும் என்று சென்று வாதிக்கிறார். ஆக ஆங்கிலேயரிடத்தில் நாம் பேசி அவர்களிடத்தில் இருந்து அந்த உரிமைகள் தரக்கூடிய சூழல் இந்த காலகட்டம் என்பது இருக்கிறது. இந்த சூழலை உள்வாங்கிக் கொள்கிற பொழுதுதான் நாம் தமிழ் தேசியம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இதை உள்வாங்கிக் கொண்டு இப்பொழுது நாம் தமிழ் தேசியத்திற்குள் நுழைகிறோம். இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் நான் அந்த செய்திகளை முடித்து விடுவேன். இப்பொழுது தமிழ் தேசியமாவது என்ன? இப்பொழுது பல்வேறு சாதிகள் இந்த மண்ணில் குறையோடி போயிருக்கிறார்கள். ஆங்கிலேயர்களும் நம்மை அடிமைப்படுத்துகிறார்கள் என்று
ஒரு இயக்கம் இந்த மண்ணில் ஆங்கிலேயர்களை எதிர்க்க துணிகிறது. காங்கிரஸ் என்கிற பெயரில் இந்தியா முழுவதும் இந்திய தேசியம் என்கின்ற ஒரு கோணத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்க்க துணிகிறது. காரணம், நாம் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு நாடாக மாற வேண்டும், நமக்கான சுதந்திரம் வேண்டும், விடுதலை வேண்டும் என்று ஒரு இயக்கம் காங்கிரஸ் என்கின்ற பெயரில் எழுகிறது. ஆனால் காங்கிரஸ் என்பதும் ஆங்கிலேயர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்த போராட்டத்தை மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களால் தூண்டப்பட்ட ஒரு இப்பொழுதைக்கு பேச்சுவாக்கி சொல்ல வேண்டும் என்றால் பி டீம், ஏ அணி பி அணி என்பதை போல அவர்களால் உருவாக்கப்பட்டதான் காங்கிரஸ் என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் வேறு கோணத்தில் இருந்தாலும் கூட காங்கிரஸ் என்கின்ற ஒரு தளம் தோற்றுவிக்கப்பட்டு ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போராட்டத்தினுடைய கடைசி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. இப்பொழுது இந்தியா தன்னிச்சையாக தன் உரிமையாக விடுதலை அடையக்கூடிய சூழல் வருகிறது. இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய மீண்டும் தொடக்கமான நிலை. தமிழ் தேசியம் என்ற ஒன்று இருந்தது, தமிழர்களுக்கான ஒரு நிலம் இருந்தது, தமிழர்கள் ஆண்டார்கள், தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள், மூவேந்தர் முடிவுடைய மன்னர்கள் எல்லாம் ஆண்டார்கள் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு தமிழ் தேசியம் என்கின்ற எந்த ஒரு பேச்சும் ஈடுபடவில்லை. கிபி 14ஆம் நூற்றாண்டோடு தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி இந்த மண்ணில் முடிந்து போகிறது. அதற்கு பிறகெல்லாம் மன்னர்கள் சிறுநில மன்னர்கள், குறுநில மன்னர்கள் தான். முடிவுடைய மூவேந்தர்கள் சேரன் சோழ பாண்டியன் என்கின்ற பெயரெல்லாம் கிபி 14ஆம் நூற்றாண்டோடு முடிந்து விடுகிறது. பிறகு இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு செல்ல போகிறார்கள், இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் இங்கு வேறொரு கிளர்ச்சி இடப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களை மையப்படுத்தி அவர்களை பயன்படுத்தி நாம் சில உரிமைகளை பெற்றோம். அவர்களின் வாயிலாகவே இங்கு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு சமத்துவத்தை நிறுவ வேண்டும் என்று புரட்சியாளர்கள் எண்ணினார்கள். தந்தை பெரியார் அவர்கள் இங்கே அதற்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தார். சாதியத்தை ஒழிக்க வேண்டும் என்று காங்கிரஸில் இருக்கக்கூடிய எது ஆங்கிலேயர்கள் எதிர்த்ததோ அந்த காங்கிரஸை எதிர்த்தும், எது சாதியத்தை இறுக்கமாக பிடித்ததோ அந்த சாதியத்தை அழிக்க வேண்டும் என்றும் இங்கு ஒரு இயக்கம் வளர்ந்தது. அதுதான் நாம் அறிவோம், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் 1916 தொடங்கப்பட்டது. அதுக்கு பிறகு சுயமரியாதை இயக்கமாகவும் நீதி கட்சியாகவும் வளர்ந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தது. அது திராவிடர் கழகமாக வளர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த மண்ணில் திராவிடர் இயக்கமாக மாறி சாதியத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு இயக்கம் வந்தது ஆங்கிலேயருடைய அந்த ஆட்சி காலகட்டத்தில். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சிக்கல் வந்தது. ஏனென்றால் இதுவரை சாதியம் அப்படியே தொன்று தொட்டு கடத்தப்பட்டு வந்தது. மிகப்பெரிய இயக்கங்கள் எதுவும் தோன்றவில்லை. ஆனால் அங்கங்கே எதிர்ப்புகள் இருந்தது. பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். கபிலர், திருமூலர் திருமந்தத்தை எதிரார் என்றாலும் கூட சாதியத்தை வன்மையாக எதிர்த்தவர். சித்தர்களில் நாம் நிறைய பார்க்கலாம். சித்த மரபு என்பதே சாதியத்தை எதிர்த்த மரபு, வேதாந்தத்தை எதிர்த்த மரபு, சித்தர் மரபு. பிறகு நம் தமிழ் தேசியத்தினுடைய தோற்றுவாயினுடைய முதன்மையானவர்களுடைய வள்ளலாரும் அது ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டார் என்றாலும் கூட இந்த சாதியத்தை மிக கடுமையாக அளவுக்கு எதிர்க்கக்கூடிய அளவுக்கான மனப்பாங்கு கொண்டவராக அங்கங்கு ஒரு சிலர் இருந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு இயக்கமாக இந்த மண்ணில் ஆங்கிலேயர்கள் வந்த பொழுதுதான் கட்டமைக்கப்பட்டது. திராவிடர் இயக்கம் வந்த பிறகுதான் அது கட்டமைக்கப்பட்டது. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சிக்கல் எழுகிறது. இங்கே சாதியத்தை அழிப்பதற்கான ஒரு மூலக்கூறு வேறுவிட துவங்கி இருக்கிறது. இப்பொழுது இதை எதிர்த்தாங்க. என்ன செய்வது? சாதியத்தை எதிர்க்கிறவரை சாதி வேண்டும் என்று சொல்லி உடனே நாம் அந்த வன்முறைக்கு இறங்க முடியாது, அல்ல அழிக்க முடியாது. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு யுக்தி தேவைப்பட்டது. அதுதான் எதிர்நெறி என்று தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கும். இப்பொழுதுதான் அந்த சிக்கல் என்பது மிகப்பெரிய அளவுக்கு வளர அங்க முளைவிடுகிறது. 1916 காலகட்டங்களில் எப்படி இனத்திற்காக ஒரு இயக்கம் எழுந்ததோ, திராவிடர் இயக்கம் எழுந்ததோ, அப்படி அதே 1916 ஆண்டு தான் மொழிக்காக ஒரு இயக்கம் எழுந்தது. எங்களுடைய மொழி புறக்கணிக்கப்படுகிறது. நாம் அறிவோம், தமிழ் மொழி எப்படி தமிழன் என்றால் தீட்டுப்பட்ட ஒருவன் என்று நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோமோ, அப்படித்தான் தமிழ் மொழி என்றாலும் தீட்டுப்பட்ட ஒன்றுதான். கோவில்களில் நீங்கள் அந்த பூஜை செய்கிற பொழுது பார்த்திருக்க முடியும், சமஸ்கிருதம் தான் இன்றைக்கு போதப்படுகிறது. ஏன் தமிழ் போதப்படவில்லை என்றால் தமிழ் தீட்டுப்பட்ட மொழி, நீச பாஷை என்பார்கள். இதை நாம் அறிந்த ஒன்றுதான். ஆகவே தமிழும் தீட்டுப்பட்ட ஒன்று, நீச பாஷை என்கிற பொழுது தமிழுக்காக ஒரு இயக்கம் இருந்தது. சமஸ்கிருதத்திலிருந்து தமிழை காப்பாற்ற வேண்டும், பிற மொழிகளிலிருந்து தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று தமிழுக்காக ஒரு இயக்கம் எழுந்தது. அது தனித்தமிழ் இயக்கம். ஐயா மறைமலை அடிகளார், திராவிட மொழி நூல் ஞாயிறு தேவனைய பாவானார், புரட்சி பரிதிமார் கலைஞர், இவர்களை போன்று பல்வேறு அறிஞர்கள் போன்று கூடி தமிழினுடைய அந்த தனித்துவத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கம் கண்டார்கள். அது தனித்தமிழ் இயக்கம். இனத்தை மீட்பதற்காக ஒரு இயக்கம் வளர்ந்தது. அது நம்முடைய திராவிட இயக்கம். இப்பொழுது எதிரணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிக்கல் வந்து சேர்கிறது. அது இந்த சாதியத்தை ஒடுக்க நினைப்பவர்களையும்
தமிழை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சமஸ்கிருதத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களையும் நாம் தடுத்தாக வேண்டும் என்கின்ற அவர்களுக்கான ஒரு சிக்கல் வருகிற பொழுதுதான் அவர்கள் ஒரு புதியதான உத்திமுறையை கையாளுகிறார்கள். அதுதான் தமிழ் தேசியம் என்பது. இது மிக பெரியதான அளவிற்கு ஐயா மாப்போசி அவர்களால் முன்னெடுக்கப்படுகிறது. அதுதான் முதல் முறை. தன்னுடைய இது எங்கிருந்து எடுக்கிறேன் என்றால், மாப்போசி அவர்கள் எனது போராட்டம் என்று தன்னுடைய ஒரு நூலை எழுதுகிறார். அவருடைய வரலாற்று அந்த வரலாற்று நூலில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்னால் தமிழ் தேசியம் என்பது எந்த அறிஞர்களாலும் பேசப்படவே இல்லையே, ஏன் அவர்கள் அந்த அளவுக்கு அதன் மீது அக்கறையற்றவர்களா என்பதாக அவர் கேட்கிறார். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இதற்கு முன்னால் தமிழ் தேசியம் பேசுவதற்கான சூழல் எந்த அறிஞர்களுக்கும் ஏற்படவில்லை. காரணம், அவர்கள் ஆங்கிலேயர்களை இந்த மண்ணிலிருந்து விரட்டுவதற்கு அவர்கள் தங்களுடைய இந்த சிந்தனைகளை செய்விட்டார்கள். இப்பொழுது ஆங்கிலேயர்கள் அந்த தங்களுடைய ஆதிக்கத்தை விட்டு இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்கக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. இப்பொழுது தமிழ் தேசியம் பேசுவதற்கான நேரம் எங்களுக்கு சரியாக இருக்கிறது, அதை நான் முன்னெடுக்க போகிறேன் என்று ஐயா மாப்போசி அவர்கள் பேசுகிறார். மாப்போசி அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் பற்றும் உடையவன் நான். காரணம், மாப்போசியினுடைய மிகச்சிறந்த அறிவு நுட்பம் என்பதும் அவருடைய அந்த தமிழ் பற்றி என்பதும் அளப்பரியது. அவருடைய சிலப்பதிகார திறனாய்வு என்கிற நூலை படித்த பொழுது வியந்து வியந்து அவருடைய ஆய்வு நுட்பத்தை நான் ரசித்தவர். காரணம், நுட்பமான அளவிற்கு சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை ஆய்வு நோக்கில் கொண்டு வந்து சேர்த்தனர். ஆனாலும் அந்த மாப்போசி அவர்கள் தன்னுடைய இன்னொரு நூலான புதிய தமிழகம் படைத்த வரலாறு என்கின்ற நூலில் எப்படி நம் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த நூலை படிக்கிற பொழுது பக்கத்துக்கு பக்கம் 1000 மேற்கோள்களை காட்டுவார். ஒரு மிகுதிக்கு சொல்லிவிட்டு பக்கத்துக்கு பக்கம் ஒரு 4-5 மேற்கோள்களை காட்டுவார். ஒரு பக்கத்திலான மேற்கோள்கள் இல்லாத பக்கமே இல்லை என்கிற அளவுக்காக புரட்சியாளர்களுடைய கட்டுரைகளில் மேற்கோள்கள் தவழ்ந்து கிடக்கும். அது போலவே ஒரு 4 பக்கங்களை திருப்புகிற பொழுதே திராவிட இயக்க எதிர்ப்பு என்பது ஐயா மாப்போசியினுடைய நூல்களில் தெளிவாக தெரிவது. அவருக்கு தமிழகம் படைத்தது எப்படி என்று சொல்லக்கூடிய இடத்திலும் கூட எப்படியாவது திராவிட இயக்கத்தை எதிர்த்து விட வேண்டும் என்கிற அந்த கருத்தும் அந்த சித்தாந்தமும் அப்படியே கூடியிருப்பதை நாம் பார்க்க முடியும். அவர்தான் தமிழ் தேசியம் என்கின்றதை திராவிட இயக்கத்திலிருந்து பிரித்து தனியாக வேறொரு கோணத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பரந்தப்பட்டதாக வளர்ப்பதற்கு இந்த மண்ணில் ஒரு கருவியாக இருந்தது. திராவிட இயக்கம் தான் இந்த மண்ணில் குறையோடி போய் வேரோடி போய் கிடந்த சாதியத்தை அழித்து தமிழ் உணர்ச்சியை மீண்டும் இந்த மண்ணில் கொண்டு வந்த இயக்கம் நாம் அறிவோம். திராவிட இயக்கம் தான் இந்த மண்ணில் தமிழ் இனத்திற்கான அந்த சாதியத்தின் அந்த கைப்பிடிக்குள் இருந்த தமிழ் இனத்திற்கான உரிமைகளை மீட்டு எடுத்த இயக்கம். ஆனால் திராவிட இயக்கம் தான் தமிழர்களை வஞ்சித்த இயக்கம் என்பதாக கோணத்துக்காக தமிழை அங்கிருந்து தனியாக பிரித்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அதை வளரச் செய்த ஒரு முதன்மையான கருவி என்றால் அது மாப்போசி அவர்கள் தான் சாரும். காரணம், அவர் ஒரு தனி ஏடு நடத்தினார், தமிழ் முரசு. 1945 நான் புதிதாக தமிழ் தேசியம் என்கின்ற ஒன்றை நான் தொடங்க போகிறேன் என்றார். 1946 தமிழ் அரசு என்கின்ற ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்து பிறகு அதை தமிழ் அரசு கழகம் என்று பெயர் மாற்றி தமிழ் தேசியத்தை அரசியலில் கொண்டு வந்து சேர்த்தார். EVK சம்பத் பிற்காலத்தில் தமிழ் தேசிய அரசியல் கட்சி என்கின்ற ஒரு கட்சியே தொடங்கினார் என்கின்ற செய்தியெல்லாம் வருவதற்கு முன்னாலும் ஒரு மூல கருவியாக இருந்தவர் ஐயா மாப்போசி அவர்கள் தான். அவர்தான் தமிழ் தேசியத்தை தனியாக திராவிட இயக்கத்திலிருந்து பிரித்து கொண்டு போய் நமக்கான எதிரியாக, திராவிடத்துக்கு எதிரியாக தமிழை நிறுத்த காரணமாக இருந்தவர். அவர் 1950 காலகட்டத்தில் 51 மார்ச் மாதம் 24ஆம் தேதி திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடு என்று ஒன்றையே கூட்டினார். ஆனால் அந்த திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாட்டை கூட்டுவதற்கு ஒரு முதல் நாள் நிகழ்வாக சிலப்பதிகார மாநாட்டை கூட்டினார். திராவிட இயக்கத்துக்கும் சிலப்பதிகார மாநாட்டுக்கும் தொடர்பே இருக்காது. சிலப்பதிகாரத்தின் வாயிலாக திராவிடத்தை எதிர்ப்பது, தமிழை தூக்கி பிடிப்பதன் வாயிலாக திராவிடத்தை எதிர்ப்பு, எப்படியாவது திராவிடத்தை எதிர்த்தால் வேண்டும். அதனால்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் மிக கடுமையாகவும், அறிஞர் அண்ணா ஆகட்டும் பெரியார் ஆகட்டும் மிக கடுமையாக சாடினார். இவர்கள் இன்றைக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம் இல்லையா, பிடி ஒரு சில அணிக்கான பி டீம் என்று சொல்லிக் கொள்கிறோம் இல்லையா, அதே போன்று அன்றைக்கு சனாதனத்திற்கான பி டீமாக மாப்போசி அவர்கள் செயல்படுகிறார். தமிழை முன்னிறுத்தி திராவிடத்தை எதிர்ப்பதன் வாயிலாக அவர்கள் சாதியத்தை உள்நுழைக்க பார்க்கிறார்கள் என்கின்ற அந்த சிந்தனை அன்றைக்கு மிக பரந்துபட்டதாக இருந்தது. ஒரே ஒரு செய்தியை கூறிக்கொண்டு என்னுடைய இந்த பொழிவை நான் முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது திராவிட இயக்கம் தமிழுக்கு எதுவுமே செய்யவில்லையா அல்லது தமிழ் தேசியம் பற்றி பேசவில்லையா என்றால் கேட்டது. சொல்ல போனால் திராவிட இயக்கம் தான் முதலில் கேட்டது. எப்பொழுது 1938 வாக்கில். அது அப்பொழுது மிகப்பெரிய அளவிற்காக நம்முடைய அந்த மொழிப்போர், இந்திய எதிர்ப்பு போர் ஏற்பட்ட காலகட்டம். முதல் மொழிப்போர், இரண்டாம் மொழிப்போர் எல்லாம் படித்திருப்போம் வரலாற்றில். 38 இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு
போரும் இந்த மண்ணில் இந்தி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்தியை ஒழித்து தமிழை மேம்படுத்துவதற்காக இந்திய எதிர்ப்பு போரை எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று தமிழ் தேசியத்தை முதலில் திராவிடர் இயக்கம் வலியுறுத்தியது. மாப்போசியினுடைய தமிழ் தேசியம் எப்பொழுது என்றால் 45-6 காலகட்டங்கள் 10 ஆண்டுகள் கழித்து. அதற்கு முன்னாலே தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் வலியுறுத்தியது திராவிடர் இயக்கம். ஆனாலும் இப்பொழுதைக்கு இருப்பதை போல அன்றைக்கு கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் என்று தனித்தனியாக இல்லை. அது அப்பொழுதைக்கு ஐக்கிய மதராஸ் மாகாணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அனைத்தையும் தமிழ்நாடு அனைத்தையும் சேர்த்து அன்றைக்கு மதராஸ் மாகாணம். 1956 காலகட்டம் தான் நவம்பர் 1ஆம் தேதி தான் அது மொழிவழி மாகாணமாக பிரிக்கப்பட்டு ஆந்திராவும் தமிழ்நாடும் கேரளா, கர்நாடகா என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு பிறகு, சுதந்திரத்துக்கு முன் நாம் அனைவரும் ஒன்றாகத்தான் இருந்தோம். தமிழ் வழியில் வந்த நம் உறவுகள், அவர்கள் திராவிடர்கள் நம் மீது கோரிக்கை, நம் திராவிட இயக்கத்தினிடம் கோரிக்கை முன்வைத்தார்கள். நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று கூறுவது ஏற்புடையதன்று. காரணம், இது மதராஸ் மாகாணம், நாங்களும் இதில் தான் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் திராவிடர் நாடு கோரலாம் என்று கேட்கிற பொழுது அந்த தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற அந்த முன்மொழிவு திராவிட நாடு திராவிடருக்கே என்கின்ற நிலைமையில் அது மாற்றப்பட்டது. இப்பொழுது மீண்டும் 1956க்கு பிறகு தமிழ்நாடும் கேரளமும் எல்லாம் பிரிந்து போன பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற வேறொரு கோணமும் மறுபடியும் அதே திராவிட இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்டது. ஆனாலும் திரும்பவும் மாப்போசியினுடைய வகைராக்கள் இன்று வரையும் கூட மாப்போசியினுடைய வகைராக்கள் நீங்கள் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தீர்கள். ஆகவே நீங்கள் திராவிடர்கள் எந்த ஒரு ஆந்திரனும் எனக்கு திராவிட நாடு வேண்டும் என்று கேட்பதில்லை, எந்த ஒரு மலையாளியும் திராவிட நாடு கேட்பதில்லை, எந்த ஒரு கன்னடமும் திராவிட நாடு கேட்பதில்லை. ஆனால் நீங்கள் மட்டுமே திராவிட நாடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறி மீண்டும் மீண்டும் அந்த இறந்து போன செய்தி, இறந்து போன வரலாற்றில் இருந்தே பல செய்திகளை சுட்டிக்காட்டி எப்படியாவது தமிழ் தேசியத்துக்கு எதிராக திராவிடத்தை நிறுத்திவிட வேண்டும் என்கின்ற அந்த கோணத்தில் இன்றைக்கு வரைக்கும் நீங்கக்கூடிய தமிழ் தேசியத்தை கொண்டவர்கள் அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாப்போசியினுடைய காலத்தில் தொடங்கி அதற்கு பிறகு அது வலுவிழந்து போயிற்று. பிறகு பெங்களூரு குணா என்பவர் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்கின்ற ஒரு நூலை 1995 இயற்றினார். அந்த நூல் மிகப்பெரிய அளவுக்கு அமுங்கி போயிருந்த திராவிடத்துக்கு எதிரான தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் மீண்டும் தட்டி கிளப்பி எழுதி அவருடைய அந்த நூல் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. அந்த நூல் இன்றைக்கு வரைக்கும் அது PDF என்று சொல்வார்கள், பதிவிறக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடையே சென்று சேரக்கூடிய அளவிற்கான ஒரு வரவேற்பை பெற்ற நூல். ஆனால் எதிர்மறையான தளத்தில் பெங்களூர் குணா அவர்கள் மாப்போசியினுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழை திராவிடத்துக்கு எதிராக நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த கோணத்தை அப்படியே அவர் கொண்டு வந்து சேர்த்தார். அவர் பல்வேறு காரணங்களை சொல்கிறார், மிக நீண்டதாக செல்லும் என்பதால் தொடாமல் அந்த செய்திகளை மட்டும் தொட்டு காட்டுகிறேன். அது ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் அனைத்துமே திராவிடத்தை பேசுவதில்லை, நாம் மட்டும்தான் திராவிடத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். காரணம், ஆந்திரர்கள், கன்னடர்கள் அனைவரும் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும், தமிழர்களுக்கான உரிமைகளை மறுக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணம் தான் என்று சொல்லி அவர் திராவிடத்தை எதிர்த்தார். பெரியார் கன்னடர். இப்படி சொன்னால் இன்னும் தெளிவாக புரியும். ஐயா கலைஞர் அவர்களும் கூட தெலுங்கர் என்கின்ற இனத்தை சார்ந்தவர். ஆகவே இவர் தெலுங்கர், பெரியார் கன்னடர். ஆகவே இவர்கள் எல்லாம் திராவிடம் தான் பேசுவார்கள். ஆகவே இவர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கிற பல்வேறு காரணங்களை முன்வைத்து அவர்கள் திராவிடத்தை எதிர்த்தார். பிறகு அது எப்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் தமிழ் மக்களிடையே பெருவழக்காயிட்டிருந்தால் முள்ளிவாய்க்காலினுடைய அந்த பிரச்சனை நாம் அறிவோம். என்றைக்கு தமிழ் ஈழம் என்கின்ற அந்த செய்தி மக்கள் மத்தியில் வெகுவாக பரவ ஆரம்பித்ததோ அப்பொழுது இங்கே தமிழ் ஈழத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய இனப்படுகொலை நாம் அறிவோம். அந்த இனப்படுகொலை, முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த பிறகு நமக்கான தமிழ் தேசியம் என்று ஒன்று வேண்டும், தமிழர்களுக்கு ஒரு நாடு வேண்டும், தமிழன் இல்லாத நாடு இல்லை, ஆனால் தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை என்கின்ற அந்த ஒற்றை பார்வை மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து வருகிற போது திராவிடத்தை எதிர்த்து விட வேண்டும் என்ற நோக்கில் இருந்தவர்கள் தமிழை எதிரில் நிறுத்தி திராவிடத்தை எதிர்த்தார்கள். பிறகு தமிழ் ஈழ தேசியத்தை முன்னிறுத்தி தமிழை உள்வாங்கிக் கொண்டு மறுபடியும் திராவிடத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைமையில் இன்றைக்கு மறுபடியும் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் சேர்த்துக் கொள்ளலாம், இந்த இயக்கங்கள் போன்றவை தமிழீழ தேசியத்திற்கு எந்த ஒன்றையும் செய்யவே இல்லை. தமிழீழ தேசியம் வளர வேண்டும் என்றால், தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்றால் கண்டிப்பாக திராவிடம் ஒழிந்தே ஆக வேண்டும் என்று ஒற்றை நோக்கை திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கிலேயே இன்றைக்கான தமிழ் தேசியம் என்பது பயணப்பட்டுக் கொண்டது. போகிற போக்கில் சமையலுக்கு போடக்கூடிய கறிவேப்பிலையை போன்று 1, 2
உடைக்கின்றேன் என்கின்ற எதிர்ப்பு என்பது ஆணாதிக்கத்தையும் சனாதனத்தையும் எதிர்த்தாலும் கூட, ஏனென்றாலும் ஒரே பாதையில் சென்று கொண்டிருந்தால் தெளிவாக தெரிந்துவிடும் என்பதற்காக, பசுத்தொகையை போர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கங்கே ஒவ்வொரு இடங்களில் இங்கேயாவது ஒரு இடத்தில் பார்ப்பன எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு என்கின்ற ஏதாவது ஒன்றை காட்டிக்கொண்டாலும் கூட அவர்களுடைய தமிழ் தேசிய பேசுகளுடைய முழு நோக்கம் என்பது திராவிடத்தை எதிர்த்தால் வேண்டும் என்கின்ற அந்த கட்டத்தில் இன்றைக்காக வந்து நின்றிருப்பதை நாம் பார்த்தோம். எப்படி கடலில் பூவும் சேர்ந்துதான் கடலோ, அப்படித்தான் இன்றைக்கு தேசியத்தில் சில அறிவிகளும் சேர்ந்திருக்கிறது. என்ன செய்வது? பல்வேறு காரணங்கள் இன்றைக்கு இருந்தாலும் கூட எப்படியாவது திராவிடத்தை எதிர்த்தாக வேண்டும் என்கின்ற ஒற்றை புள்ளியில் இன்றைக்கு தமிழ் தேசியம் வந்து நின்று இருக்கிறது. காரணம் எல்லாம் நாம் அறிவோம். திராவிட இயக்கத்தை இந்த மண்ணிலிருந்து வேறகற்றி விட்டால் மட்டும்தான் சாதியம் மீண்டும் இந்த மண்ணில் கட்டமைக்கப்படும். சாதியத்தை கட்டமைக்கிற பொழுதுதான் சனாதனிகளுடைய வாழ்வு வளர்ந்தது. ஆகவே எப்படியாவது திராவிட இயக்கத்தை அழித்தாக வேண்டும் என்கின்ற கோணத்தில் இன்றைக்கு தமிழ் தேசியம் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. நாம் பல்வேறு செய்திகளை உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு சரியான தமிழ் தேசியம் என்பது என்ன என்பதை நாம் முதலில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். காரணம், மீண்டும் நான் அந்த புரட்சியாளர் ஸ்டாலினுடைய வார்த்தைகளை கூறி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். 4 காரணிகளை கொண்டது ஒரு தேசியம் தேசிய இனமாக இருக்கும் என்கின்ற வரையறை அவர் தந்தார். இதில் மிகச்சிறந்த ஒரு ஆய்வு அறிஞராக அல்லது தமிழ் தேசியம் என்றால் பேசக்கூடிய முதன்மையான அறிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அறிஞர் பூசா ஆனந்தன் அவர்கள் தமிழ் தேசியம் பற்றி எழுதியிருக்கக்கூடிய நூலில் ஞானி அவர்கள் இதை தொட்டு காட்டுகிறார். தன்னுடைய நூலில் அவர் எழுதியிருக்கக்கூடிய இடத்தில் ஸ்டாலினுடைய வரையறைகளை சொல்லி இதில் இன்னும் சில சிக்கல்களும் இருக்கிறது என்கின்ற செய்திகளை சொல்கிறார். காரணம், இந்த மண்ணில் ஒரு மொழி என்கின்ற இடத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூட முடியாது. நாம் அனைவரும் மொழியால் ஒன்று கூடினோம் என்றால் மொழிக்கு உள்ளே செல்கிற பொழுது இன்னும் பல பிரிவுகள். நான் தமிழ் மொழியை பேசுகிறேன், ஆக தமிழ்நாடு தமிழ் தேசியம் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ் தேசியமாக ஒரு நாடு வருகிற போது அது பல சிக்கல்கள் எழும். காரணம், தமிழனாக ஒன்றிணைகிறது, தமிழனாக ஒன்றிணை விளையாமல் தடுப்பது அங்கே சாதியும் மதமும் என்று இரு கூறுபாடு. நீ என்ன சாதி, நான் என்ன சாதி? ஏனென்றால் இன்றைக்கும் செய்தியை கொளுத்துகிறவர்களும் தமிழர்கள் தான். நாம் அறிவோம், தமிழ் மொழிதான் நம்முடைய ஒன்றிணைக்கிறது என்றாலும் செய்தியை கொளுத்துவதற்கு அவர்களும் தமிழர்களாக இருந்துதான் வருகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சாதி என்கின்ற ஒரு இடைப்பாகுபாடு. நாம் அறிவோம், சுற்றுச்சுவர்கள் எல்லாம் எழுப்பி, இடைச்சுவர்கள் எல்லாம் எழுப்பி இந்த பக்கத்தில் இருப்பவர்கள் அந்த பக்கத்தில் போகக்கூடாது என்று தடுக்கக்கூடிய அந்த இனமும் தமிழ் இனம் தான், தடுக்கப்படக்கூடிய இடமும் தமிழ் இனம் தான். தமிழ் இனத்தால் மட்டும் நாம் தேசியத்தை வரையறை செய்துவிட முடியாது. ஸ்டாலின் சொன்னதை போல மொழியால் மட்டும் தேசியத்தை நாம் வரையறை செய்துவிட முடியாது. இந்த மண்ணில் சாதியத்தையும் மதத்தையும் நாம் குறையோடி போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அதை வேறெடுக்கிற பொழுதுதான் நாம் தமிழ் தேசியத்தை வளர்க்க முடியும் என்று கூறி தன்னுடைய ஆய்வுகளை அறிஞர் ஆனந்தன் கூறியிருப்பார். அதே செய்திகளை நாம் எடுத்துக்கொண்டு எப்பொழுது சாதியும் மதமும் இந்த மண்ணில் நாம் பெயர் தெரிகிறோமோ அப்பொழுதுதான் தேசியம் உருவாகும். தேசியத்தை நாம் கட்டமைக்க வேண்டும் என்றால் இதை எடுக்க வேண்டும் என்றால் புரட்சியாளருடைய பார்வை நமக்கு வந்தாக வேண்டும். ஆகவே அடுத்த தலைமுறைக்கு பல செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பரப்புவோம், கற்பிப்போம். கற்பிக்க பொழுது மக்கள் அவர்களாக எழுந்து போராடுவார்கள். வாய்ப்புக்கு நன்றி.